Hi everyone. So இன்னைக்கு plus 2 physics electrostatics la distribution of charges in a conductor and action at points discuss பண்ண போறோம். So first topic distribution of charges in a conductor. So diagram பாத்தீங்கன்னா we can take a two conducting sphere A and B. So A ஓட radius R1, B ஓட radius R2. So Aவும் Bயும் பார்த்தீங்கன்னா சைஸில் வந்து வேரி ஆகுது. ஸோ size of the A is greater than size of B. A பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டையும் ஒரு கண்டக்டிங் ஒயரால் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரேடியை விட கிரேட்டராக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்பியர் இஸ் மச் கிரேட்டர் தென் த ரேடியை ஆஃப் எய்தர் ஸ்பியர்ஸ். இப்போ நம்ம ஏ ஸ்பியருக்கு மட்டும் சார்ஜை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ ஏலேருந்து பிக்கு சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு கண்டக்டிங் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால. இப்போது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தொட்டி இருக்குது, ஒரு பெரிய தொட்டி ஒரு சின்ன தொட்டி, ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பெரிய தொட்டியில் தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும், அந்த சின்ன தொட்டிக்கும் வந்து அந்த பைப் வழியாக தண்ணி போயிட்டே இருக்கும். ஸோ எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு தொட்டியினுடைய மட்டமும் சமமாகிற வரைக்கும். பெரிய தொட்டியில் நிறைய தண்ணி ஊற்றி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ சின்ன தொட்டிக்கு போயிட்டே இருக்கும். ஸோ எது வரைக்கும் போகும், ரெண்டு தொட்டிய மட்டமும் சமமாகிற வரைக்கும் நமக்கு பெரிய தொட்டியிலேருந்து சின்ன தொட்டிக்கு தண்ணி போகும். அதே மாதிரி தான் இங்கே ஏங்கிற ஸ்பியருக்கு நம்ம சார்ஜ் கொடுக்கும்போது ஸோ ஏலேருந்து பிக்கு சார்ஜ் வந்து அந்த கண்டக்டிங் ஒயர் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ எது வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய பொட்டன்ஷியல் சேம் ஆகிற வரைக்கும் நமக்கு என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகிடுச்சு, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரெண்டுத்தோடைய பொட்டன்ஷியலும் ஈக்குவல் ஆனிடுச்சு, சேம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்போ அது ஈக்லிபிரியம் கண்டிஷனை ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போது சார்ஜ் வந்து டோட்டலாக கொடுக்கக்கூடிய சார்ஜ் க்யூன்னு சொன்னோம் அப்படின்னா ஏவில் பாதி சார்ஜ் இருக்கும், பியில் பாதி சார்ஜ் இருக்கும். அப்போ டோட்டல் சார்ஜ் Q இஸ் ஈக்குவல் டு Q1 ப்ளஸ் Q2. Q1ங்கிறது ஏல இருக்கக்கூடிய சார்ஜஸ், Q2ங்கிறது பியில் இருக்கக்கூடிய சார்ஜஸ். இந்த சார்ஜஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஒன்லி அந்த சர்ஃபேஸில் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இன்சைட் த கண்டக்டர் வந்து நமக்கு நோ சார்ஜ். ஓகேங்களா? ஸோ அதான் இந்த பேராவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இஃப் எ சார்ஜ் Q is introduced into any one of the spheres, this charge Q is redistributed into both the spheres such that the electrostatic potential is same in both the sphere. ரெண்டுத்துலேயும் சேம் ஆகிற வரைக்கும் they are now uniformly charged and attain electrostatic equilibrium. அப்போ Q1 be the charge residing on the surface of sphere A and Q2 is the charge residing on the surface of sphere B such that Q equal to Q1 plus Q2. The charges are distributed only on the surface and there is no net charge inside the conductor. அப்போ கண்டக்டருக்கு இன்சைடில் there is no charge. ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா எழுதுகிறோம். ஸோ ஏ ஸ்பியருடைய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கான ஃபார்முலா VA is equal to 1 by 4 pi epsilon naught Q1 by R1. பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா ரைட் பண்ணுறோம். ஸோ ஏ ஸ்பியருங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சார்ஜ் Q1, அதோடைய ரேடியஸ் R1. அட் த சேம் டைம் பி ஸ்பியருக்கும் எழுதுகிறோம். ஸோ த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் VB is equal to 1 by 4 pi epsilon naught Q2 by R2. ஸோ Q2 R2ங்கிறது பிங்கிற ஸ்பியரோடைய சார்ஜ் அண்டு ரேடியஸ். இப்போ ரெண்டு சர்ஃபேஸ்லேயும் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா பொட்டன்ஷியல் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ அது எப்படி இருக்கும், ஈக்வி பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர் இஸ் இன் ஈக்வி பொட்டன்ஷியல். அப்போது the spheres are connected by the conducting wire அப்படிங்கும் போது the surface of both the spheres together form a equipotential surface. ரெண்டுத்தையும் ஒரு கண்டக்டிங் ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால அது ஒரு ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸை ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னாவே ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அப்போ VA is equal to VB. அப்போது VAவை VBயோட வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதில் 1 by 4 pi epsilon naught காமனாக இருக்கிறதுனால ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்குது, Q1 by R1 is equal to Q2 by R2.
ஸோ இப்போ வந்து நமக்கு சார்ஜ் டென்சிட்டியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஏல இருக்கக்கூடிய சார்ஜ் டென்சிட்டி வந்து சிக்மா 1, பியில் இருக்கக்கூடிய சார்ஜ் டென்சிட்டி வந்து சிக்மா 2. அப்போ நமக்கு சிக்மாவுக்கு ஃபார்முலா தெரியும். சிக்மா இஸ் ஈக்குவல் டு கியூ பை ஏ, அதாவது சார்ஜ் பை ஏரியா. ஸோ இங்கே ஏரியா ஆஃப் த ஸ்பியருக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 4πr². அப்போ இதுலேருந்து நம்ம கியூக்கு ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா சிக்மா ஏ வரும். ஸோ அப்போ சிக்மா ஏ அப்படிங்கும் போது 4πr² ஏரியாவுக்கு. அப்போ Q1ங்கிற சார்ஜுக்கு எழுதணும்னா என்ன வரும்? 4πr1² சிக்மா 1. Q2ங்கிறது 4πr2² சிக்மா 2. ஸோ சிக்மா 1 அப்படிங்கிறது சார்ஜ் டென்சிட்டி ஆஃப் ஸ்பியர் ஏ, சிக்மா 2ங்கிறது சார்ஜ் டென்சிட்டி ஆஃப் ஸ்பியர் பி. ஓகேங்களா? ஸோ அப்போ Q1/R1 ஈக்குவல் டு Q2/R2 ஃபார்முலாவில் நம்ம Q1 Q2க்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்குது? 4πr1² சிக்மா 1 டிவைடட் பை R1 இஸ் ஈக்குவல் டு 4πr2² சிக்மா 2 டிவைடட் பை R2. இதில் 4πயும் கேன்சல் ஆகிடும். இங்கே மேலே R1²இருந்து கீழே ஒரு R1 கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே R2² ஒரு R2 கேன்சல் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு ரிமைனிங் சிக்மா R1 இஸ் ஈக்குவல் டு சிக்மா R2. ஸோ அப்போ நமக்கு சிக்மா ஆர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது இங்கே என்ன ஃபார்முலா எழுதலாம்? சிக்மா இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். அப்போது நமக்கு சர்ஃபேஸ் டென்சிட்டியும் ரேடியஸும் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷ்னல். அப்போ ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் ஒன்று டிக்ரீஸ் ஆகும். அப்போ ரேடியஸ் ஸ்மாலராக இருந்தது அப்படின்னா சார்ஜ் டென்சிட்டி லார்ஜராக இருக்கணும். இல்லைனா ரேடியஸ் ஹையர் வேல்யூவாக இருந்தது அப்படின்னா சார்ஜ் டென்சிட்டி வந்து ஸ்மால் வேல்யூவாக இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொரானா டிஸ்சார்ஜ். ஸோ ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸுக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரானா டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ்டு கண்டக்டர் இர்ரெகுலர் ஷேப்பில் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஏவை பார்த்தீங்கன்னாவே ஒரு சார்ஜ்டு கண்டக்டர், அதில் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது, ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ அதில் இந்த ரொம்ப கேர்வ்டாக இருக்கிற ஏரியாவை பாருங்கள், இன்னொன்று வந்து கர்விங் கம்மியாக இருக்கிற ஏரியாவை பார்த்தீங்கன்னா நமக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ இங்கெல்லாம் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. ஸோ இந்த சைடு, அதாவது லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் ரொம்ப க்ளோஸராக இருக்குது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் வந்து கேப் விட்டு இருக்குது. ஓகேங்களா? அப்போது ரேடியஸ், அதாவது கர்வேச்சரும் சொல்லணும், ரேடியஸும் சொல்லணும். ஸோ ரேடியஸ்க்கும் கர்வேச்சருக்கும் உள்ள ரிலேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, கர்வேச்சர் வந்து மேக்ஸிமமாக இருந்தது அப்படின்னா ரேடியஸ் ஸ்மாலராக இருக்கும். தட் மீன்ஸ் கர்வேச்சர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேடியஸ். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஏ சைடில் பார்த்தீங்கன்னா கர்வேச்சர் வந்து மேக்ஸிமம். அப்போ அங்கே ரேடியஸ் கேல்குலேட் பண்ணால் எவ்வளோ வரும்? ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே பி சைடு பார்த்தீங்கன்னா கர்வேச்சர் வந்து மினிமம், ரேடியஸ் வந்து மேக்ஸிமம். அப்போது ரேடியஸ் ஸ்மாலர் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா லார்ஜர் இஸ் த சார்ஜ் டென்சிட்டி. இல்லை அப்படின்னா ரேடியஸ் வச்சு சொல்லும் போது ரேடியஸ் ஸ்மாலாக இருந்தது அப்படின்னா நமக்கு சார்ஜ் டென்சிட்டி வந்து கிரேட்டராக இருக்கும். ஸோ அப்போது இங்கே கர்வேச்சரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கர்வேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த சார்ஜ் டென்சிட்டி. கர்வேச்சரை சிங்கிற லெட்டரில் சொல்லுவோம். அப்போ சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சிக்மா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ கர்வேச்சர் மேக்ஸிமம்னா சார்ஜ் டென்சிட்டியோ மேக்ஸிமம். ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும்? the end of the conductor has a large curvature, ஸோ large charge accumulation. அந்த இடத்துல மட்டும் நமக்கு சார்ஜ் அக்யூமுலேட் ஆகிறது ஹையாக இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சு சொல்லும் போது ஆஸ் எ ரிசல்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் நியர் த எட்ஜ் இஸ் வெரி ஹை. அப்போது எந்த இடத்துல சார்ஜ் அக்யூமுலேஷன் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஹையாக இருக்கும். ஸோ அப்போ அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு, எட்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஹையாக இருக்கும் போது அங்கே என்ன பண்ணோம்? நியராக இருக்கக்கூடிய ஏரெல்லாம், சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஏரை வந்து அயனைஸ் பண்ணோம். ஸோ அயனைஸ் பண்ணும்போது அது பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸாக வந்து செப்பரேட் ஆகும். அதில் பாசிட்டிவ் அயான்ஸ் ஆர் ரிப்பல்ட் அட் த ஷார்ப் ஏஜ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த ஷார்ப் ஏஜ். அப்போ அந்த ஷார்ப் ஏஜ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அயான்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணும், பாசிட்டிவ் அயான்ஸை வந்து ரிப்பல் பண்ணும். ஸோ அப்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா
this reduce the total charge of the conductor near the sharp edge. அப்போ ஷார்ப் எட்ஜுக்கு நியராக இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு டோட்டல் சார்ஜ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்போ நமக்கு ஷார்ப் எட்ஜில் டோட்டல் சார்ஜஸ் ரெடியூஸ் ஆணுச்சு அப்படின்னா தட் இஸ் கால் ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ். ஸோ இதுதான் நமக்கு ஆக்ஷன் பாயிண்ட்ஸ். இல்லை அப்படின்னா இதுக்கு கரெக்டான டெஃபனேஷன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜுக்கான டெஃபனேஷன் அப்படிங்கும் போது த லீக்கேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃப்ரம் த ஷார்ப் பாயிண்ட்ஸ் ஆன் த சார்ஜ்டு கண்டக்டர். ஸோ ஒரு சார்ஜர் கண்டக்டருடைய ஷார்ப் பாயிண்ட்ல இருந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் லீக்கேஜ் ஆனிச்சுன்னா தட் இஸ் கால் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா discharge. ஸோ இந்த பிரின்சிபலை எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு இன் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் மிஷின்ஸ் ஃபார் கலெக்டிங் சார்ஜஸ் அண்டு லைட்னிங் அரஸ்டர்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் மிஷின்ஸ்லேயும் லைட்னிங் அரஸ்டர்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லைட்னிங் அரஸ்டர்ஸ். ஸோ இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு பில்டிங்க்கு மேலே ஒரு ஷார்ப் எட்ஜ் வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் தான் லைட்னிங் ராட். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரொடெக்ட் த பில்டிங்ஸ் ஃப்ரம் லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ். மின்னல் இடி மின்னல்ல இருந்து கட்டடங்களை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுது. ஸோ இது என்ன பிரின்சிபலை பேசிஸாக வச்சு ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜை பேசிக்காக வச்சு தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த டிவைஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் திக் காப்பர் ராட் இருக்கும். அது வந்து பாசிங் ஃப்ரம் எ டாப் ஆஃப் த பில்டிங் டு த கிரவுண்ட். ஸோ அவங்க ஒரு லைட்னிங் ராட் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நமக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் வந்து கிரவுண்டில் அட்டாச் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு திக் காப்பர் ராட் பாசிங் ஃப்ரம் த டாப் ஆஃப் த பில்டிங் டு த கிரவுண்ட். ஸோ காப்பர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா. அதோடைய அப்பர் எண்ட் பில்டிங்க்கு மேலே ஒரு ஷார்ப்பாக ஒரு இது வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து அப்பர் எண்ட் ஆஃப் த ராட் ஹேஸ் எ ஷார்ப் ஸ்பைக் ஆர் ஷார்ப் நீடில்ஸ். அந்த ராடில் வந்து நிறைய வந்து நீடில்ஸ் இருக்கிற மாதிரி, ஷார்ப் நீடில்ஸ் இருக்கிற மாதிரி தான் வந்து செட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போது டாப் ஆஃப் த பில்டிங்கில் ஒரு ஷார்ப் எட்ஜ் நீடிலோடு இருக்கக்கூடிய ஒரு ராடும், அதுக்கப்புறம் அதிலிருந்து கண்டினியூஸாக லாங் திக் காப்பர் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வந்து வச்சுருப்பாங்க, கிரவுண்டில் புதைச்சி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அதோடைய டயக்ராம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய லோயர் எண்ட் ஆஃப் த ராட் இஸ் கனெக்டட் டு த காப்பர் பிளேட் விச் இஸ் பரீட் டீப் இன் டு த கிரவுண்ட். அந்த ராடோடைய லோயர் எண்டை என்ன பண்ணுறாங்கன்னா பூமிக்குள்ளே புதைச்சி வச்சிடுறாங்க காப்பர் பிளேட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கிளவுடு. ஓகேங்களா. இதுதான் வந்து மழை மேகம்னு சொல்லுவாங்க, ரெய்னி கிளவுட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிளவுடோடைய டவுன்வேர்டில் நெகட்டிவ் சார்ஜஸும் அப்போர்டில் பாசிட்டிவ் சார்ஜஸும் இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் வந்ததுமே நமக்கு எங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஏரை வந்து நம்ம என்ன ஆகும்னா அயனைசேஷன் ஆகும். ஸோ அயனைசேஷன் ஆகும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸாக வந்து என்ன ஆகும்னா ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அப்போது இந்த கிளவுடில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ் அந்த அயனைஸ் ஆன ஏர் மாலிகுல் அயனைஸ் ஆனதில் பாசிட்டிவை மட்டும் என்ன பண்ணிக்கும், அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ அப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்து நியூட்ரல் ஆகிடும். அப்போ மீதி ரிமைனிங் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இந்த லைட்னிங் ராடை அப்சார்ப் பண்ணிவிட்டு கிரவுண்டுக்கு அனுப்பிடும். சரிங்களா. So when a negatively charged cloud is passing above the building, it induces a positive charges on the spike. ஸோ அங்கே நெகட்டிவ் வந்த உடனே இந்த இடத்துல என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜஸை இன்டியூஸ் பண்ணிவிடும். சின்ஸ் த இன்டியூஸ்டு சார்ஜ் டென்சிட்டி அண்ட் தின் ஷார்ப் ஸ்பைக் இஸ் லார்ஜ். அப்போ அந்த இடத்துல சார்ஜ் டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை எதுக்கு கொண்டு போய் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா டிஸ்சார்ஜை வந்து இன்டியூஸ் பண்ணிவிடும். ஸோ அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அயனைஸ் த சரௌண்டிங் ஏர். ஸோ நிறைய பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கிறதுனால அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஏர் அது என்ன பண்ணோம், அயனைசேஷன் ஆகும். ஸோ அப்போது அயனைஸ் ஆகும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு சார்ஜஸுமே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் க்ளவுடில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸை நியூட்ரலைஸ் ஆகிடும்.
அப்புறமேட்டு மீதி இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா புஷ்டு டு த ஸ்பைக் பாசஸ் த்ரூ த காப்பர் ராட் அண்ட் இட் சேஃப்லி டைவர்ட்டட் டு த எர்த். மீதி இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் அந்த ஷார்ப் எட்ஜ் வழியாக கீழே நம்ம டீப்பாக பரீட் பண்ணி வச்சிருக்க புதைச்சி வச்சிருக்கிற காப்பர் பிளேட்டுக்கு போயிடும். அப்போ இங்கே என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்னிங் அரெஸ்ட் வந்து லைட்னிங்கை ஸ்டாப் பண்ணாது, அது வேறு என்ன தான் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட்னிங்கை கிரவுண்டுக்கு சேஃப்லியாக அனுப்பிடும். ஓகேங்களா, அதை தான் சொல்லியிருக்காங்க. த லைட்னிங் அரஸ்டர் டஸ் நாட் ஸ்டாப் த லைட்னிங், ரேதர் இட் டைவர்ட்ஸ் த லைட்னிங் டு த கிரவுண்ட் சேஃப்லி. சேஃபாக அதை கிரவுண்டுக்கு சென்ட் பண்ணணும். ஏன்னா கிரவுண்டு எர்த்துங்கிறது எவ்வளோ நெகட்டிவ் சார்ஜஸ்னாலும் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கிறதுனால ஸோ நமக்கு பில்டிங்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்.